நம்ம எல்லாருமே 2024 நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். அதை யாரெல்லாம் 30 டேஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், 50க்கு 70% மக்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, கைவிட்டிருப்பாங்க. மீதி இருக்க 30% பீப்புள்ஸ் மட்டும்தான் இப்போயும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் அடுத்த மாதத்தில் கைவிட்டுறலாம், இல்லை அதுக்கு அடுத்த மாதத்தில் கைவிட்டுறலாம். இதில் நம்ம தப்பு எதுவும் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. பிரெயினுக்கு 21 டேஸ் கண்டினியூவாக ஒரு வேலையை கொடுத்துட்டே இருந்தோம்னா அதுவே நமக்கு ரெகுலராக பழக்கமாயிரும். பட் இந்த 21 டேஸை நம்ம பிரெயின் அதை அச்சீவ் பண்ணவே விடாது. பிகாஸ் நம்ம பிரெயினுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை பழகிறதே பிடிக்காது. அது எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணி உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது, உன்னால் காலையில் எந்திரிக்க முடியாது, உன்னால் ஜிம் போக முடியாது, உன்னால் புக் ரீட் பண்ண முடியாது இப்படின்னு நம்ம மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து அது கண்டினியூவாக நமக்கு அது ரெகுலர் ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது 21 டேஸ் என்ன நடந்தாலும் சரி, கம்பல்சரி அதை முடிச்சே ஆகணும். அதுக்காக பெரிய கோல் செட் பண்ணிட்டு என்னால் முடியல வைக்கலன்னு சொல்லக்கூடாது. சின்னதாக ரொம்ப குட்டியாக ஸ்மார்ட்டாக ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். அதுக்கான ரிவார்டும் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக பண்ணியே தீரணுன்ற ஒரு முடிவோடு